ஹாய் எவ்ரி ஒன். இந்த காணொளியில் மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன சார்? மார்ச் மாசத்துல தான் சனி பெயர்ச்சி நடக்க போகிறது. மேலும் இந்த சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசியில் கிட்டத்தட்ட வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். புதன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே மீனத்தில் நீசபங்க ராஜயோகமாகவும் இருக்கிறார். மார்ச் மாதத்தின் மத்தியில் சுக்கிரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே வக்கரமடைய போகிறதாம். மேலும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பங்குனி மாசம் பிறக்கும் பொழுது மீனராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. நிறைய மாற்றங்கள் இருப்பது போல் தெரிகிறது. மேலும் மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் மீனராசியில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார். என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்று பல பேர் என்னிடம் கேட்டதன் அடிப்படையில் இந்த காணொளியை நாங்கள் தயாரித்துள்ளோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தாக்கம் ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண்போம். மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் சார். மேஷராசிக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டுல குரு வந்த பிறகு எல்லாரும் ஆஹா ஓஹோ சூப்பர் அது இதுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு சில விஷயங்கள் அனுகூலமாக இருந்தது. ஆனா இந்த 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி, 2ஆம் இடத்தில் குரு, லாபம் வருகிறது, நினைத்த காரியத்தில் வெற்றி என்றெல்லாம் ஆரம்பித்த விஷயம் புஷ் என்று போய்விட்டது. ஏனென்றால் சனி இடையில் வக்கரம் அடைந்த போது வருவது போல் வந்த அனைத்து விஷயம் எதுவும் கையில் நிற்கவில்லை. 2ஆம் இடம் என்று சொன்ன தனஸ்தானத்தில் குரு வக்கரம் என்று சொன்னார்கள். இதனால் எங்களுக்கு யாராவது ஒருத்தங்க ஏதாவது நல்லது செய்வாங்க, ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ஆவலுடன் நாங்கள் காத்து கொண்டிருந்தால் கடைசியில் அவங்களும் எங்களிடம் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ராசிக்கு 12ஆம் வீட்டுல ராகு என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன தொல்லைகள் ஒரு மனிதன் சந்திக்க முடியுமோ அனைத்தையும் மொத்தமாக சந்தித்து விட்டோம் சார். தேவையே இல்லாம ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், அட்வொகேட்டு, சாட்சி சொல்ல வேண்டியது, யாருக்கோ நம்ம கையெழுத்து போட்டு அந்த கடனையும் நம்ம அடைக்க வேண்டியது. பொதுவாகவே மேஷராசிக்காரங்க நாங்கள் எல்லாம் ரொம்பவும் சூடா சுறுசுறுப்பா எனர்ஜெட்டிக்கா இருப்போம். ஃபுல்லா சுருண்டு போயிட்டோம், எதுவுமே நடக்கல, எல்லாமே வெறுத்து போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல வந்து மாட்டிக்கிட்டோம். இன்னமும் மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாங்க. இனிமேலாம் புதுசாலாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் வர வேண்டியதெல்லாம் இல்லை சார். ஏற்கனவே முழுசா எல்லா பிரச்சனையும் பார்த்தாச்சு. ஏதாவது மேஷராசிக்கு நல்லது ஏதாவது உங்க கண்ணுக்கு பட்டா சொல்லுது சார். உங்களுக்கு யாராவது மேஷராசிக்காரங்க மேல இருக்கிற கோபத்தெல்லாம் நீங்க இந்த நிகழ்ச்சியில காமிக்காதீங்க சார் அப்படின்லாம் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு 7.5 சனி என்பது தொடங்குகிறது. இது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அதாவது நம்ம ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் வெகு சீக்கிரத்தில் 12ஆம் இடத்தை விட்டு வெளியே போகிறது. இது ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஒரு சின்ன மைனஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மிகப்பெரிய பிளஸ். இவ்வளவு நாள் நம்ம எங்க விட்டோமோ, எங்க தோத்தோமோ, எங்க அடிபட்டோமோ, எங்க அவமானப்பட்டோமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நாம் வெற்றியை பறிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை. ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ற கிரகம் ராசிக்கு 3ஆம் வீட்டில் போக இருக்கிறதே என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். 3ஆம் வீட்டில் குரு வந்து அமரும் பொழுதுதான் இந்த ராகுவை குருவால் பார்க்க முடியும். அதுதான் குரு மங்கள யோகமாக வரப்போகிறது. மேலும் மேஷராசிக்கு இப்போ அதாவது இந்த மார்ச் மாதத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்ற கிரகம் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு வந்து விட்டது. இதனால் கண்டிப்பாக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு உண்டான அனுகூலமான பலன்கள், அதாவது ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதாக இருக்கட்டும், வரவேண்டிய சம்பத்துக்கள் வர வேண்டியதா இருக்கட்டும், ஃபேமிலி லைஃப்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜேர்னியாக இருக்கட்டும், மேலும் உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் எதிர்பார்க்க முடியும். 2ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் வீட்டில் உச்சம், அது விரயம்,
அது செலவு என்று யோசிக்க வேண்டாம். அது சுப செலவாக எடுத்துக்கொள்ளலாம். மேலோட்டமாக 2ஆம் அதிபதி 12 என்று எடுத்துக்கொள்ளாமல் 2-12 பரிவர்த்தனையாக, அதாவது 2ஆம் வீட்டின் அதிபதி 12ஆம் வீட்டில், 12ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் வருவது என்பது கண்டிப்பாக ஒரு அனுகூலமான பரிவர்த்தனை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் தவிர மேஷராசிக்கு ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சுபபலம் பெற்று அமர்ந்திருக்கிறது. இதனால் சும்மாவே மேஷராசிக்காரர்கள் காட்டு என்று காட்டுவார்கள். இப்போ ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து அவர் உச்சமடையக்கூடிய 10ஆம் வீடு என்ற தொழில் ஸ்தானத்தை 8ஆம் பார்வையாக பார்க்க இருப்பதனால் இனிமே மேஷராசிக்காரர்களை எல்லாம் நாம் கையில் பிடிக்க முடியாது. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக அனுகூலமான பலன்கள் என்பது இவர்கள் எதிர்பார்க்க முடியும். புதுசா ஆர்டர் வர்றது, புதுசா கான்ட்ராக்ட் வர்றது, இவை அனைத்துமே இவர்களுக்கு அனுகூலமாக நடக்கும். இதனால் வரை முடங்கி இருந்த பேமெண்ட் இவர்களுக்கு இனி வர ஆரம்பித்து விடும். ஆனா என்ன ஆச்சு மேஷராசிக்குன்னா, இவங்க யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அவங்க கரெக்டா மணி அடித்த மாதிரி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு யாராவது கொடுக்கணும் அப்படின்னா அந்த பேமெண்ட் வரவே வராது. இனிமே அனுகூலமான ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். 6ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில், சார் இதை நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு நினைக்க வேணாம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்பில் வருவதனால் நோய், வம்பு, வழக்கு, எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. அப்போ நோய் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு மாற்று வைத்தியமோ ஒரு மாற்று சிகிச்சையோ நமக்கு அனுகூலமாக கிடைக்கும். 5ஆம் அதிபதி சூரியன் 11ஆம் வீடு பிறகு 12ஆம் வீடு என்பது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் செய்தாலும் அது சுப செலவுகளாக இருக்கும். குழந்தைகளுக்கு வயதை அனுசரித்து வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, திருமண வரனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது எல்லாத்தையும் சுருக்கி விடுவார் என்று சொல்கிறார்களே, ஆமா சார், அவர் உங்கள் கடனை சுருக்க போகிறார், உங்கள் நோயை சுருக்க போகிறார், உங்களது எதிரியை சுருக்க போகிறார். அதனால் நமக்கு அது ஒரு விதத்தில் நல்லதுதான். மேலும் அந்த 6ஆம் வீட்டுக்கு தான் இப்பொழுது வக்கரத்தில் இருந்த குரு நேர்கதிக்கு வந்து குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மேலும் இங்கு குரு என்பவர் செவ்வாயின் வீட்டை பார்க்க இருக்கிறார், செவ்வாய் என்பவர் குருவின் வீட்டையும் பார்க்க இருக்கிறார். பார்வை பரிவர்த்தனை என்பது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இப்பொழுது அந்த மீனத்தின் தொடக்கத்துக்கு வந்து விட்டார். அவர் இப்பொழுது கும்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். மெஜாரிட்டி ஆஃப் த மேஷராசிக்கு, அதாவது ராகு எதிர்மறையாக செல்வதனால் பாதிப்பு என்பது இல்லை. எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், சூரியன் ராகு இந்த 2 கிரகங்களும் ஒன்று கொண்டு இணையும் பொழுது மேஷராசிக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிகளாக இருக்கலாம், குழந்தைய கொண்டு போய் நம்ம ஒரு ஹாஸ்டல்லையோ ஒரு காலேஜ்லயோ சேர்க்கும் பொழுது அந்த ஹாஸ்டல், காலேஜ், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் அனுகூலமாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். வயதான தந்தையை வைத்து நாம் பாதுகாத்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ உபகாரங்கள் எல்லாம் பெரிய டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. இருந்தாலும் இது கவனத்துக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். மேஷராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் ஒரு மேன்மையான மாதமாகத்தான் இருக்கிறது. 12ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் இதனை நீங்கள் ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பென்சஸாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதற்குண்டான வருமானம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்களுக்கு வழிபாடு என்று வரும்போது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உத்தமம். வாழ்த்துக்கள். நன்றி.